வணக்கம் மக்களே, நான் உங்க பங்காளி தான் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு எதை பத்தி பேச வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, E85 பெட்ரோலை பத்தி தான் பேச வந்திருக்கோம். இது நல்லதா இல்ல கெட்டதா, இல்ல இப்போ வச்சிட்டு இருக்க உங்களோட வண்டியில E85 பெட்ரோலை போடலாமா, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கொஸ்டின் உங்களுக்கு வந்திருக்கும். அதை எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்தியாவில் இப்போ டெல்லியில் இந்த E85 பெட்ரோல் இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே 2026க்குள்ள 500 இடத்துல இந்த E85 பெட்ரோல் வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. அதே மாதிரி 2027க்குள்ள 5000 இடத்துல இந்த E85 பெட்ரோலை கொண்டு வர மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு சீக்கிரமே வரதுக்கு நிறைய சான்சஸ்லாம் இருக்கு. ஸோ இந்த E85 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா 85% எத்தனாலும் 15% பெட்ரோலும் சேர்ந்ததா E85 பெட்ரோல்னு சொல்றாங்க. ஸோ எத்தனால எதுக்கு நம்ம பெட்ரோல் கூட கலக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து வெறும் பெட்ரோல் மட்டும் பியூர் பெட்ரோல் மட்டும் நம்மளோட வண்டியில இன்ஜின்ல எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்காக இந்த எத்தனால கொண்டு வந்து கலக்காங்க அப்படின்னா, ஸோ வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயில் பெட்ரோல் டீசல்லாம் கிடையாது. நம்ம வந்து வேற நாட்டில் வெளிநாட்டில இருந்து வாங்கி தான் நம்மளோட கதை ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம். என்னதான் நம்ம காசு கொடுத்தாலும் நம்ம அவங்க கிட்ட இருந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் எத்தனால கலக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் 2003ல் 5% எத்தனால கலந்தாங்க. அதுக்கப்புறம் 2015ல் 15% 2015ல் வந்து 10% கலந்தாங்க. அதுக்கப்புறம் 2020க்கு மேலே வந்து 20% கலந்தாங்க. அந்த 20% கலந்தது தான் இப்போ நம்ம வண்டி ஓடிட்டு இருக்குது. இப்போ நம்ம போடக்கூடிய பல்கில் இப்போ எங்கே போய் நீங்கள் எந்த பங்கில் போய் பெட்ரோல் போட சொன்னாலும் E20 பெட்ரோல் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ E20 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னா 20% எத்தனாலும் 80% பெட்ரோலும் சேர்ந்தது தான் E20 பெட்ரோல்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல போய் பெட்ரோல் போட்டாலுமே உங்களுக்கு E20 பெட்ரோல் தான் கிடைக்குது. ஆனால் இந்த E85 பெட்ரோல் அப்படின்னா என்னன்னா 85% எத்தனாலும் 15% மட்டும் பெட்ரோல் இருக்கு. ஸோ எத்தனால் அப்படின்னா என்னன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இந்த சோளம், கம்பு சோளம், அப்புறம் கரும்புல இருந்து செய்யறது தான் இந்த எத்தனால். ஸோ அது எல்லாமே நம்ம நாட்டில் விளையிறதுனால நம்ம எதுக்கு அவங்ககிட்ட போய் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும், அதனால நம்மளே ரெடி பண்ணலாம் சொல்லி 85% எத்தனாலில் கொண்டு வந்துட்டு 15% மட்டும் இன்னொருத்தர் லைட்டாக டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு தான் இந்த E85 பெட்ரோலை இப்போ முழு வீச்சில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு கொஸ்டின் வரலாம், இப்போ நம்ம வண்டி E20 பெட்ரோல் தான் நம்ம இதில் போட்டுட்டு இருக்கோம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம வச்சுட்டு இருக்க வண்டியில் வந்து E85 பெட்ரோலை நம்ம வந்து போடலாமா கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு போட்டுறாதீங்க. எதனாலனா அப்படி நம்ம போடும்போது வந்து இந்த வண்டி வந்து E20 பெட்ரோல் இயங்குறதுக்காக தான் நம்மளோட இப்போ வச்சிருக்க வண்டியெல்லாம் ரன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து 85% எத்தனால் கலந்த இதை நம்ம போடும்போது ஆரம்பத்திலே உடனே பிரச்சனை வராதான், போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பாட்ஸ் எல்லாம் பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. அதனால நம்ம எதுக்கு E85 பெட்ரோலை போட்டுக்கிட்டு E20 இப்போ பெட்ரோல் நமக்கு கிடைக்குது அதே நீங்கள் போட்டுக்கலாம். இதான் ஒரு கிளாரிட்டிக்காக நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி E85 பெட்ரோலில் ரன் ஆகக்கூடிய வண்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸும் அதே மாதிரி ஹீரோவில் வந்து HF டீலக்ஸும், டூ வீலரில் பொறுத்தளவு ஹீரோ HF டீலக்ஸும் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்லையும் தான் இந்த E85 பெட்ரோலில் ரன் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி காரை பொறுத்தளவு காரில் வந்து வேகனர் ஃபஸ்ட்டே ஃப்ளக்ஸ் ஃபியூயல், அதாவது அது ஃப்ளக்ஸ் ஃபியூயல்னு சொல்லுவாங்க E85. ஸோ அதில் ரன் ஆகிற மாதிரி முதல் காரில் வந்து வேகனார்லையும், டூ வீலரை பொறுத்தவரை ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸும் ஹீரோ HF டீலக்ஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், புதுசாக அவங்க மட்டும் கார் லான்ச் பண்ணிட்டாங்க, ஓகே, அந்த கார்லையோ இல்லை அந்த பைக்லேயோ E20 பெட்ரோலை போடலாமா? ஏன்னா இப்போ E20 பெட்ரோல் தான் நம்ம இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சுற்றி இருக்குது. ஸோ E20 பெட்ரோலை போட்டால் எதாவது பிரச்சனை வருமா கேட்டிங்கன்னா எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. எதனாலனா ஏன்னா இதில் 80% உங்களுக்கு பெட்ரோலும் 20% எத்தனால் மட்டும் தான் கலந்துருக்கு. அந்த இன்ஜினே 35% எத்தனாலையும் 15% பெட்ரோல் இயங்குற மாதிரி உள்ள இன்ஜினாக இருக்கிறதுனால இந்த பெட்ரோலை நீங்கள் தாராளமாக E20 பெட்ரோலை E85 இன்ஜினில் தாராளமாக போடலாம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை இப்போ நீங்கள் புதுசாக வண்டி வாங்கினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் எதில் பிரச்சனை வரும்னா மைலேஜை பொறுத்தளவு E20 விட E85 கொஞ்சம் ட்ராப் ஆக தான் செய்யும். ஏன்னா ரேட்டை பொறுத்தளவு ரேட்டில் வந்து E85 விட E20 வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 105 ரூபாய்க்கு மேலே போயிட்டு, ஆனால் E85 வந்து 85 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்குது. சரி, ரேட்டு கம்மி தானே சொல்லி அதுமாதிரி வண்டியும் கொஞ்சம் நல்ல வண்டியாக ஒரு ஸ்ப்ளெண்டர் புதுசாக லான்ச் ஆகிட்டு அது புதுசாக ஏதாவது வண்டி வாங்கி போடலாம்னு நினச்சிங்கன்னா மைலேஜ் வந்து உங்களுக்கு ட்ராப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் 80% பெட்ரோல் இருக்கிறதுனால இதில் நல்ல மைலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதே இது 85% எத்தனால் இருக்கிறதுனால உங்களுக்கு மைலேஜ் வந்து இதில் ட்ராப் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த E85 பெட்ரோல் பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாளையங்கோட்டை பங்காளி.